பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா அங்கே வந்து நிறைய உலர்ந்த எலும்புகள் இருக்குது. அவங்கக்கிட்ட யாருக்குமே உயிரே இல்லை. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன உரைத்த போது அவங்க எல்லாரும் உயிரடைஞ்சு அழகாக எழும்பி அழகாக வாழ்ந்தாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட ஐயோ எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இவ்வளோ துன்பம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆவியில் மிகுந்த நொறுக்கப்பட்டு கவலையோடையும் கஷ்டத்தோடையும் நான் எப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். என்னை கூட ஒரு தீர்க்கதரிசி அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு கவர்மெண்ட் வேலையை தருவேன் அப்படின்னு சொல்லி 2002 வாக்கு பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ளே ஒரு பெரிய ஹோப் வந்துச்சு. அதே மாதிரி 2013 எனக்கு ஆண்டவர் வந்து கவர்மெண்ட் வேலையை கொடுத்து என்னோடய வாழ்க்கையை உயிரடைய செய்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நம்ம தீர்க்கதரிசிகளோட வார்த்தையும் நம்புவோம், கர்த்தரையும் நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லா வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ்.